அண்டமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுந்து காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 பூவை என்றும் பாவை என்றும் பொன்னே என்றும் பூந்திருவே என்றும் என்றன் பொக்கிஷம் என்றும் கோவை என்றும் கோதை என்றும் கோகிலம் என்றும் கூறாமல் துறந்தோம் நாம் என்று ஆடு பாம்பே. பாம்பாட்டி சித்தர். இழுங்கய்யா. ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது வைத்தியர் இதையெல்லாம் யோசிக்கலாமா? அங்கங்க தேடி சில இலைகளை எடுத்துட்டு வந்து கசக்கி அதை சாராக்கி முகர்ந்து பார்க்க சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல சரியாயிடுச்சு. ஆனா உங்க பொண்ணு குணமாக ஏதோ ஒரு ஆபத்து அவங்கள சூழுதோன்னு எனக்கு தோணுது. வள்ளிக்கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல முடியாது. சொன்னா அது அவங்கள ரொம்ப பாதிச்சிடும். அதனால வைத்தியர் குடும்பத்து மேல அக்கறை உள்ளவங்ககிட்ட சொல்றதா எனக்கு சரின்னு தோணுது. சரி சொல்லுங்க. தன் நெத்தியில குங்குமத்தை வச்சிட்டு இருக்க வேண்டிய வள்ளி விபூதியை வச்சிட்டு இருக்கா. ஆமா கண்ணா, வள்ளி ஜாதகப்படி அவ விதவை கிடையாது. அப்படின்னா அவ புருஷன் சாகல, இப்பவும் உயிரோடு இருக்காருன்னு சொல்றேன். என்ன ஜோசியர விளையாடுறீங்களா? தூக்கு தண்டனை கைதியா இருக்கிற எங்க அப்பாக்கு ஆயில் கெட்டின்னு சொல்றீங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற எங்க அக்காக்கு யாராலையும் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றீங்க. இப்போ வள்ளியோட புருஷன் உயிரோட இருக்கான்னு சொல்றீங்க. உங்க அலம்பலுக்குலாம் ஒரு அளவே இல்லையா? இதையே வேற யாராவது பேசியிருந்தா நான் பயங்கரமா கோவப்பட்டிருப்பேன். என்னவோ தெரியல, உன் மேல எனக்கு கோவமே வரதில்லை. ஆனா நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் என் கணிப்பு படி உண்மை. இன்னைக்கு உனக்கு இதெல்லாம் அலட்சியமா தெரியலாம். ஆனா நான் சொல்ற ஒவ்வொன்றும் நடக்கும்போது ஜோதிடர் தர மகிமை உனக்கு புரியும். ஆமா கண்ணா, இது ஒண்ணு மாய மந்திரம் இல்ல. ஜோதிடமும் ஒரு சயின்ஸ், ஒரு கணக்குன்னு உனக்கு புரிய வரும். ஆமா கண்ணா, ஜோதிடமும் ஒரு கணக்கு தான். ஏன்னா நான் ஒரு கணக்குவாதியார்னு சொல்லிக்குவேன். உனக்கு நான் ஜோதிடத்தை கத்துக் கொடுத்தா நீயும் கணிக்கலாம். இது ஒரு கணக்குன்னு உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா இது மேல உனக்கு ஒரு ஆர்வமும் நம்பிக்கையும் வந்துடும். சரி, இதெல்லாம் அப்புறம். இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டேங்கிறதுக்காக உன் அக்கா விஷயத்துல நீ அலட்சியமா இருந்துடாத, வள்ளி விஷயத்திலும் கூட. அப்ப நான் வரட்டுமா?
சார் நான் போய் விஏஓ கூப்பிட்டு வரதுக்குள்ள இதெல்லாம் நடந்து போச்சு சார். நான் இருந்திருந்தா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன் சார். இப்போ ஒண்ணு கெட்டு போல, இப்ப 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருப்பாங்க சார். அவங்க 2 பேரோட பேக பாண்டி தானே எடுத்துட்டு போனோம். நான் வேணா போயிட்டு அவங்க 2 பேரும் கார்ல தூக்கி போட்டு வந்துட்டுமா சார்? நோ நோ ராஜ்துரை, ஓடி போனவங்கள தூக்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க போய் தொலையட்டும். நான் இப்பயே அப்பாக்கு ஃபோன் பண்ணி வேற 2 பேரை உடனே இங்க வர சொல்றேன். சொல்லு விஜய். என்ன டாட், நீங்க அனுப்புற இன்ஜினியர்ஸும் சர்வேயர்ஸும் இடம் பார்க்க போறேன்னு போனாங்க. ஆனா அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. என்கிட்ட கூட சொல்லிக்காம ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா டாட், அது வந்து டாட், சோ இமிடியேட்டா வேற 2 பேரை அனுப்புங்க. ஆனா இவங்கள மாதிரி irresponsible பர்சன்ஸ அனுப்பாதீங்க. சரிப்பா. இது பாரு, இதுக்கெல்லாம் நீ ஒன்றும் டென்ஷன் ஆயிக்காதே. அவங்க எப்படியும் என்ன பார்க்க வருவாங்க, வரட்டும். என்ன நடந்துன்னு சொல்லி நான் உங்ககிட்ட விசாரிக்கிறேன். டாட், அவங்கள வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்கன்னு சொல்றேன். அவங்க ஏதாவது உளறி கொட்டுவாங்க, அதெல்லாம் நீங்க காதுலயே வாங்கிக்காதீங்க. நமக்கு வேலை டிலே இல்லாம நடக்கணும். அதுக்கு எனக்கு வந்து எஃபிஷியன்டான ஆள் தான் வேணும். எனக்கு ப்ளீஸ் உடனே 2 ஆளுங்க இமிடியேட்டா அனுப்புங்க. ஓகே விஜய், நான் அனுப்புறேன். இது பாரு, அது வரைக்கும் நீ அமைதியா இரு. தேங்க்ஸ் டாட். ராஜ்துரை சார். வேற 2 பேர் வருவாங்க. அவங்கள வச்சு இடம் பார்த்துக்கலாம். ஓகே சார். யப். ஸோ சித்தருங்க அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படித்தானே ராஜதுரை? ஏன் சின்னையா, முறைப்படி சாமி உத்தரவு கொடுத்துருந்தா சித்தருங்க சேட்டையை காட்டியிருக்க மாட்டாங்கல்ல? உத்தரவு கேட்டதுல நீங்க உங்க சேட்டையை காட்டிட்டீங்களோ? டேய், டேய் பாண்டி, உன் சொந்தக்காரங்க யாருக்கோ வேலை வேணும்னு கேட்டியே, வேணுமா வேணாமா? வேணும். அப்போ இவங்க தலையில தட்டுறாங்கன்னா சேட்டையை காட்டிட்டாங்கன்னு தானே அர்த்தம். இவங்க தலையில தட்டுறாங்கன்னா சேட்டையை காட்டிட்டாங்கன்னு தானே அர்த்தம். டேய், அங்க என்ன வரைஞ்சிட்டு இருக்க? ஐயா ஒண்ணும் இல்ல. சார், நான் கிளம்புறேன் சார். விஜய் சார் ஒன்றும் டென்ஷன் ஆகணும்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் பார்த்துலாம் சார். சரிங்களா? வரேங்க சார். வரமா அப்பா, எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குப்பா. சாமி விஷயத்துல இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாமே. நீயும் இந்த மாதிரி பேசி தயவு செய்து என்ன அப்செட் பண்ணாத கண்மணி. என்ன, இது ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். சாமி பேரை சொல்லிக்கிட்டு அந்த சித்தருங்க விளையாட்டு காட்டுறாங்க. அவங்களுக்கு விளையாட்டு காட்ட நம்ம கிட்ட நம்பூதிரி இருக்காருல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, 1000 பிரச்சனை வந்தாலும் நான் சால்வ் பண்ணுவேன். சுகர் ஃபேக்டரி ஓனர் ஆகணும், அந்த எம்டி சீட்ல நான் உட்காந்து ஆகணும். அதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, மாப்பிள்ளையே இது வேணான்னு ஓஞ்சு போனாலும் சரி, நான் ஓய மாட்டேமா, நான் விட மாட்டேன். தட்ஸ் ஆல். சுப்பிரமணி, இந்த பக்கம் வா. ஆஹா, எவ்வளவு நாளாச்சு இதெல்லாம் பார்த்து. எல்லாம் ஈஸ்வரனோட கருணை. என்னப்பாச்சு? சீக்கிரம்.
சரவண பாம்பு கடிச்சிச்சு டாக்டர் கூட்டாயா போயா தம்பி 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 பாம்பு ஒண்ணும் பரடாதீங்கப்பா இவன் அதை ஏதாவது சீண்டி இருப்பான் அது இவனை சீண்டி இருக்கும் பாம்பு தானா ஒதுங்கி போயிடுப்பா நீ ஒண்ணும் செய்யாத காலை தூக்கி சரிங்க ஐயா கட்டுங்க கட்டுங்க இரு கட்டுங்க தசையாரத்துக்குள்ள ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடலாம்பா. ஐயா பெரியவரே சதா நீங்க ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு பசி வந்தா கூட காக்கா வந்து மூலிகையெல்லாம் கொடுக்கும் ஆனா இந்த சரவண புள்ள குட்டிக்காரன் ஐயா சாமி நீங்க தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி இவனை காப்பாத்துனுங்க ஐயா கொஞ்சம் இருங்கப்பா இருங்க எல்லாரும் இந்த பக்கம் வாங்க போங்க இந்த போங்க பக்கம் வாங்க ஐயா சொல்றல வாங்க போங்கய்யா போங்க வாங்க ஈஸ்வரா திருநாவுக்கரசர் பதிகம் பாடி பாம்பு கடிச்சு இறந்த சிறுவனுக்கு கடிச்ச பாம்பே திரும்ப வந்து விஷத்தை எடுத்த வரலாறு உண்மைன்னா இப்ப உங்ககிட்ட மன்றாடி வேண்டி கேட்டுக்கிறேன் விஷம் முறிஞ்சு இவன் உயிர் பிழைக்கணும் இவன் உயிரை நீ கொண்டு போக கூடாது இது ஓ மேல ஆன ஈஸ்வரா நில்லுங்க. ஈஸ்வரா உன் கருணையே கருணை டே சரவணா இந்நேரம் நீ பாம்பு கடிச்சு செத்துருப்படா சாமி தாண்டா உன்னை காப்பாத்துனாரு He is perfectly all right. ஐயா நீங்க தான் தெய்வம் இல்லப்பா
உன்னை காப்பாத்துறது நான் இல்ல, உன்னை காப்பாத்துறது நான் இல்ல. ஈஸ்வரன் அருளால நீ மறுபடியும் உயிர் படைச்சிருக்க. நீ வணங்க வேண்டியது அவனைதான். ஈஸ்வரா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ராமண்ணா. ஆனா நாங்கெல்லாம் கடவுளை வேண்டிக்கிட்டா இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடக்குமா என்ன? எனக்கு கடவுள் மேல அவ்வளவு பெரிய பக்தி எல்லாம் கிடையாது. ஆனா உங்க பக்தியோட மகிமையை இன்னைக்கு நான் கண்கூடாவே பார்த்துட்டேன். இவன் இப்ப உயிர் பொழைச்சிருக்கான்னா அதுக்கு காரணமே நீங்க தான். உண்மையான பக்தியோடு இருக்கிற யாருக்கும் அந்த ஈஸ்வரனோட அருளாசி கிடைக்கும். இப்பவும் சொல்றேன், எல்லாம் அவன் செயல். சாமி, அந்த கடவுளையே நாங்க உங்க ரூபத்துல பாக்குறோம் சாமி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஓம் நம சிவாய, 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 அமர், காளிதாஸ் வாங்க. என்னாச்சு? டெல்லியில எல்லா சர்க்கிளையும் மூவ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா ராமண்ணா விஷயத்துல எதுவும் பண்ண முடியும்னு தோணல. சட்டப்படி தான் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அந்த ராமண்ணா செத்தாத அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும். அப்பதான் நானும் நிம்மதியா இருக்க முடியும். ராமண்ணாவை தூக்குல போட்டா கூட இந்த விஷயம் முடியாது. இந்த கேஸும் செத்துறாது. ராமண்ணா பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டா நீங்க முடிஞ்சு போனதா நினைச்சுக்கிட்ட கேஸுக்கு உயிர் வந்துடும். அப்புறமா ஜெயில இருந்து எனக்கு வேண்டிய ஒருத்தர் மூலியமா ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன? எவனோ ஒரு கைதியை பாம்பு கடிச்சிருச்சான். ராமண்ணா அந்த கைதியை காப்பாத்திட்டாராம். கிட்டத்தட்ட ஜெயில இப்ப அந்த ராமண்ணாவுக்கு கடவுள் அந்தஸ்து இருக்கு. அந்த ஜெயிலர் கூட அவர் காலில் விழாத குறையாம். கைதிங்க மத்தியில அவரை ஒரு சித்தராவே நினைச்சு கும்பிடுறாங்களாம். நம்ம நாட்டுல தான் தெரியும்ல, சாமியாரங்களுக்கு எங்கேயுமே தனி மரியாதை கிடைக்கும்னு. அதை யூஸ் பண்ணி கூட அவங்க எதுல இருந்தோ தப்பிச்சு வந்துருவாங்க. ராமண்ணா ஏறக்குறைய சாமியார் ரேஞ்சுக்கு ஆயிடுவார் போல இருக்கே. அப்படி எல்லாம் ஒண்ணு நடந்துட்டா உங்க கழுத்துக்கு கத்தி தான். உங்க பவர் யூஸ் பண்ணி செய்யுங்கன்னு சொன்னா இங்க என்கிட்ட வந்து ராமண்ணா படம் ஆயிட்டு இருக்கீங்க. கோவப்படாதீங்க அமர். உண்மை நிலவரம் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்க பயப்படுற மாதிரியே நடந்துடும் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு கொலை செஞ்சது நீங்க. பழைய ராமண்ணா மேல விழுந்து இன்னைக்கு அவர் ஜெயில இருக்காரு. அப்ப அவர் பொண்ணுக்கு மட்டும் சித்தம் கலங்கலனா உங்களுக்கு என்ன இருக்கும்? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு வெளிச்சத்துக்கு வந்திருக்கோம். அப்படி வந்திருந்தா ராமண்ணா இடத்துல நீங்க இருந்திருப்பீங்க. தன் மகதான் அந்த கொலையை பண்ணிட்டதா ராமண்ணாவோட நினைப்போம். அவளை தப்பான படம் எடுத்து வச்சிருக்கிறதா நீங்க அவரை மிரட்டினதும் அந்த ராமண்ணாவை வாயை திறக்க விடாம பண்ணிருச்சு. ஆனா அந்த பிருந்தா சுயநினைவு வந்து வாயை திறந்துட்டா அப்ப உங்க கதி? அந்த காலத்துல பெரியவங்க குற்றங்களை பத்தி நிறைய பழமொழியெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்னு உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு புரியுது. உங்ககிட்ட இல்லாத பணமா அதை வச்சு யாரையும் எதையும் விலைக்கு வாங்க முடியும்? இந்த சட்டத்தை, போலீஸ, எதையும். ஆனா எல்லாம் இருந்தும் உங்களால நிம்மதியா இருக்க முடியல. ஏன்? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான். ஆனா தூக்குல தொங்க போற ராமண்ணா துளி கூட பயம் இல்லாம ஜெயில எல்லாரும் சாமின்னு கும்பிடுற மரியாதையோட தியானம்லாம் பண்ணிக்கிட்டு சித்து வேலையெல்லாம் செஞ்சு காமிச்சுக்கிட்டு அங்க நிம்மதியா இருக்காரு. ஆனா எல்லாம் இருந்தும் உங்களால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியலையே. செஞ்ச கொலை நினைச்சு என் மனசு ஒண்ணு குற்றம் நினைச்ச குரு இருக்குல்ல,
அந்த ராமனுக்கு பதிலா நான் மாட்டி தூக்கில தொங்கக்கூடாதான் பயப்படுறேன். எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. நான் வாழணும். நான் வாழ பிறந்தவன். இந்த உலகத்துல எல்லா சந்தோஷங்களையும் நான் அனுபவிக்கணும். இப்பவும் அதை அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். ஆனா பயந்து பயந்து. இது தினம் தினம் செத்து பிழைக்கிறதுக்கு சமம். ஐயோ காளிதாஸ், இப்ப நான் என்ன செய்யட்டும் அத சொல்லுங்க. ராமண்ணாவை தூக்குல போடுறாங்க, போடல, அத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை அந்த பிருந்தா உயிரோடு இருக்கிறது தான். அவ செத்தாதான் நம்ம 2 பேருமே நிம்மதியா இருக்க முடியும். நீங்களும் இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்க முடியும்.